அமேசிங் ஃபேஷன் அகாடமில விம் ஜெல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். 4 பொருள் மட்டும் இருந்தா போதும். 2 கெமிக்கல் பொருள் தேவைப்படுது. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா SLES. அதோட மீனிங் பாத்தீங்க சோடியம் லாரல் ஈத்தர் சல்ஃபேட். சரிங்களா, இதோட மீனிங் இதுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜி சால்ட். உங்களுக்கு கெமிக்கல் கடையில இருக்கும் ஜி சால்ட். இதுல வந்து சால்ட் வந்து போடலாம், ஆனா ஜி சால்ட் மாதிரி வராது. ஜி சால்ட் வந்து 1 kg நான் வாங்கி வச்சிருக்கேன். அது தனியா பேப்பர் கப்ல வந்து யூஸ் அண்ட் த்ரூ கப்ல வந்து 1/2 கப் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்க எசன்ஸ், லெமன் எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ஃபுட் கலர் வந்து வச்சிருக்கேன். இது 4 பொருள் மட்டும் போதும். இது வந்து நான் பாட்டில் கழுவி விம் லிக்விட் வெறும் எம்டி பாட்டில் தான் வச்சிருக்கேன். சரிங்களா, அதுக்கு தேவையானது 2 கப் ஆர்ஓ வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது மட்டும் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். SLES. சரிங்களா, SLES வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இது அரை கிலோ வாட்டர் கேன் தான் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இது எல்லாமே கெமிக்கல் ஷாப்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அரை கிலோ வந்து 150 ரூபாய் சம்திங் வரும், நீங்க பாத்துக்கோங்க. இது நான் SLES வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளவுஸ் போட்டுக்கோங்க. கிளவுஸ் போடாம எதையும் நீங்க பண்ணக்கூடாது. சரிங்களா, கிளவுஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த மெஷரிங் கப்ல நான் 1/2 கப் வந்து 300 ml அப்படின்னா ஒரு ஆஃப் இது வரும். சரிங்களா, 300 ml வந்து நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 300 ml ஊத்திட்டேன். இப்போ நான் அதை தனியா வச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா 300 ml ஊத்திட்டேன். இப்போ 300 ml நான் என்ன பண்றேன், ஒரு பிளாஸ்டிக் கப், நீங்க எதை பண்ணாலுமே பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லா இதை ஊத்திக்கிறேன். நம்ம ஊத்திருக்கோம். அதோட SLES நேம் பாத்தீங்க சோடியம் லாரல் ஈத்தர் சல்ஃபேட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதே மெஷரிங் கப்ல ஆர்ஓ வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா அது திரண்டு போறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுல நான் வந்து 2.5 கப் நான் ஊத்திக்கிறேன். சரிங்களா, எந்த கப்ல வந்து கொஞ்சம் எடுக்கிறீங்களோ நான் 2.5 கப் ஊத்திக்கிறேன். கொஞ்சம் நுர வரும். SLESனாவே நுர வர தன்மை அதிகமா இருக்கும். SLES வச்சுதான் ஷாம்பு எல்லாமே செய்யறாங்க. நம்ம 2.5 கப் ஊத்திக்கலாம். அப்ப 2 கப் ஊத்திருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கப், 1/2 கப் மட்டும் நான் ஊத்திக்கிறேன். 1/2 கப். ஓகே, நான் இது ஊத்திட்டேன். ஆர்ஓ வாட்டர் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஊத்தியாச்சு. எக்ஸ்ட்ரா வேணாலும் லைட்டா ஊத்திக்கிறேன். சரிங்களா, 2.5 கப். இப்போ நம்ம வந்து ஸ்டிக் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாமே ஸ்டிக்ல தான் பண்ணணும், மற்ற எல்லாத்துலயும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். SLES மட்டும் தான் வச்சு நான் கலக்கிட்டு இருக்கிறேன். நல்லா நுர வரும். SLESக்கு வந்து நல்லா நுர வர தன்மை இருக்குது. சரிங்களா, ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நுர நல்லா வரும். நாளைக்கு காலையில அது அடங்கிடும். நைட்டு தான் பண்ணணும். இப்போ லெமன் ஃப்ரேக்ரன்ஸ்ல நான் கொஞ்சம் ஃபுல்லா அந்த மூடியிலே நான் என்ன பண்றேன்னா இதை ஃபுல்லா நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம். இது லெமன் ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா வாசனை வரதுக்காக நான் ஒரு அரை மூடி மட்டும் அந்த மூடியிலே நான் ஊத்திக்கிறேன். சரிங்களா, அதே மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்க. ரொம்ப நீங்க லெமன் பிடிக்காது, நம்ம பாத்திரம் விளக்குறது லெமன் வாசனை தானே அடிக்கும், இல்ல அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃப்ரேக்ரன்ஸ் வேணுமோ, எந்த வாசனை வேணுமோ நீங்க அதுபடி ஊத்திக்கலாம். சரிங்களா, நான் லெமன் வரதுக்காக, வாசனை வரதுக்காக நான் ஒரு அரை மூடி ஊத்திட்டேன். நல்லா ஸ்மெல் வருது. இங்க பாத்தீங்கன்னா நான் இது ஊத்திருக்கேன். நம்ம ஃபுல்லா இதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் லெமன் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஊத்திட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து லைட் ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் இருக்கும். என்னோட கலர் அப்படிதான் இருக்கு. நீங்க நல்லா எல்லோ கலர் வாங்கிக்கோங்க. நான் வந்து எல்லோ போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜி சால்ட் SLES மட்டும் இருந்தாவே நம்ம விம் லிக்விட் வந்து ஈஸியாவே தயாரிச்சிடலாம். இது எல்லாமே நம்ம இத்தனை நாள் நம்ம கடையில தான் வாங்கி பண்ணிருப்போம். இப்ப நம்ம வீட்லயே ஓனா கிரியேட் பண்றப்ப நமக்கும் சந்தோஷமா இருக்கும், வீட்டுல உள்ளவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். வெளில போய் வாங்குற வேலையே இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா செஞ்சு சேல்ஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிராண்ட் நேம் போட்டு நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா வந்து நீங்க நைட் ஃபுல்லா இதை விட்டுருங்க. விட்டுட்டு காலையில இது நம்ம பாட்டில ஊத்தி ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி விம் லிக்விட் மாதிரியே நமக்கு லிக்விட் ஃபார்மர்ல கிடைச்சிரும். வாங்க பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. நான் லைட்டா தான் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. இது மட்டும் இருந்தாவே நம்ம சூப்பரா பண்ணிடலாம். தேங்க்யூ. இப்போ விம் ஜெல்ல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஊற்றணும் அப்படின்னா நான் ஊற்றி காட்டுறேன். இந்த ஜெல் பதத்துக்கே வந்துச்சு பாருங்க. விம் லிக்விட் ஜெல் இருக்கு பார்த்தீங்களா, அதே கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழைய பாட்டிலில் நான் விம் ஜெல் பாட்டிலில், இது ஒன்றுமே இல்லை, எம்டி பாட்டில் தான். நான் இதை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இதில் ஊற்றி காட்டுறேன். சரிங்களா, இதில் நீங்கள் எந்த பாட்டில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நான் ஊற்றிட்டு காட்டுறேன். இதில் ஒரு கையில் மொபைல் வச்சுருந்தால கீழே ஊற்றுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி விம் ஜெல் இருக்குமோ அதே மாதிரி விம் ஜெல் நமக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க இதை நம்மளுக்கு இதே மாதிரி பண்ணுங்க. நைட்டு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நல்லா வந்து திக்னஸ் கிடச்சிரும். நம்ம ஜி சால்ட் சேர்க்கறனால நல்லா கட்டியாக கிடச்சிரும். ஜி சால்ட் வந்து 1 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போதைக்கு உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். வாங்க இதை நான் எப்படி பாத்திரம் விளக்கி காட்டுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்ல ஸ்மெல் இருக்குது, சூப்பராக இருக்குது ஊற்றும் போதே. இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சோண்டு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ பாருங்க லைட்டாக கிடச்சிருக்கு. இப்போ அந்த நார் நான் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக டிப் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த கிளாஸ் பாட்டில் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிருக்கனால நான் கழுவி காட்டுறேன். இதில் போட்ட டைமில் லைட்டாக கிடச்சிருக்கனால இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். நல்லா நுரம் வந்திருக்கு. நான் கழுவி காட்டுறேன்.
விம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. நான் நல்லா கிளாஸ் பக்கம் நல்லா கழுவிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வெளில போய் வாங்க வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு பளிச்சுன்னு கழுவிருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இந்த விம் மாதிரி நீங்களும் தயாரிச்சு பிசினஸ் லெவல்ல கொண்டு போங்க. தேங்க்யூ சோ மச்.